எவ்வளவோ வன்மம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு வன்மத்தை நான் பார்த்ததே கிடையாது. என்ன பாக்குற? திராட்சை பாக்குறியா? நம்ம நேரம்னு பார்த்து மழை வந்துருச்சுங்க வேற. எப்போ வாங்கினது தெரியுமாங்க அந்த புட்டு மாவு? இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. என் கம்ப்ளைண்ட் பண்றியா? ஏண்டி இவ்வளோ நாள் வந்துட்டு அதை வச்சிருந்தேன், இன்னைக்கு என்ன திடீர்னு புட்டு? இன்னைக்கு ஏன் திடீர்னு பண்ணனா, இன்னைக்கு காலையில் இட்லி சுட்டேன். சரி புட்டு மாவு எதுக்கு கண்ணில் பட்டுச்சா, சரி அதே இட்லி பண்ணில் தான் வச்சு அவிக்க போகிறேன்னு அதை அவிச்சிட்டேன். தேங்காய் சட்னி பண்ணேன், கொஞ்சம் தேங்காய் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. சரி புட்டு மாவு செஞ்சால் அதில் கிளறிக்கலாம் அப்படிங்கிறதுனால, ஈஸியாக இருக்குங்கிறதுனால எடுத்து நீங்கள் புட்டு சுடுறேன். ஹேமே ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிவின் முழிச்சிட்டு இருந்தானா இதெல்லாம் செய்ய முடியாது. சரி டிஃபன் தான் செஞ்சுட்டோமே அப்படின்னு போயிட்டு அவனை பார்த்துட்டு இருப்பேன். அவன் தூங்கிட்டு இருக்கானா, சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புட்டியை செய்ய ஆரம்பித்தேன். புட்டு மாவு நல்லா வெந்துடுச்சு. அது கூட தேங்காய், நாட்டு சக்கரை, அவ்வளோதான், புட்டு ரெடி. நிவி தங்கம், நிவி தங்கம் தூங்கி எழுந்திரிச்சிட்டாரு. என்ன தூக்கம் இது? உன்னை புட்டு தான் செய்ய விட்டேன், நீ சாப்பிடலாம் கூடாது. புட்டு செய்கிற வரைக்கும் தூங்கினா கரெக்டாக சாப்பிட்ற டயத்துக்கு எழுந்திரிச்சிட்டான் இல்லை? நிவி அதுதானே என்ன தூக்கம் இது? எவ்வளோ நேரம் தூங்கியிருக்க? அவனுக்கு புட்டு ரொம்ப சொன்னா பிடிச்சிருக்கு. போதும் சிரிப்பாங்க, ஆனால் சிரிக்க மாட்டான்னு தெரியல. தூக்க கலக்கத்தில் இருந்ததுன்னு தெரியல. இப்போ தானே எழுந்திரிச்சிருக்காரு, அதான் இப்போ இறக்கி விட்டேன்னா வச்சுக்கேன், கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு சிரிக்க ஆரம்பிப்பார். புட்டு நல்லா இருக்கா? சூப்பர் சொல்லு. உங்கள் அப்பா தான் குறை சொல்லுவான், நீ குறை. ஐயோ நல்லா இல்லைன்ட்டாண்டா. சொல்லு நல்லா இல்லை தானே? சொல்லு சொல்லு. ஆஹா, இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கலடா நீ சொல்லுவேன்னு. சொல்லு. நல்லா இல்லையா? நல்லா இல்லையா? நல்லா இல்லையா? சொல்றது பாரு, அம்மா செஞ்ச புட்டு நல்லா இல்லையா? இதுதான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்படி தலையாட்டுறது, தலையாட்டிட்டான். அது எப்படின்னு தெரியல. திவ்யை நான் ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணி வச்சிருப்பேன், ஆனால் அவன் எனக்கு உல்டாவாக தான் சொல்லுவான். அதே மாதிரி இது அண்ணனுக்கு மேலே இருக்கும் போல இருக்கு. அப்படி குத்துணும் எல்லாத்தையும். நல்லா தானே இருக்கு. புட்டு உனக்கு பிடிக்குமா? ஆனால் இங்கே கொண்டு வர புட்டு வந்து மேலே சர்க்கரை இப்போ தேங்காய் வச்சுருப்பாங்க, அது வெள்ளை கலரில் இருக்குது. நம்ம நாட்டு சக்கரை, ஓஹோ அதான் மேட்ரு. நம்ம நாட்டு சர்க்கரை போட்டால் சிகப்பு கலர் இருக்குது. நல்லா இருக்கானா? ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டு நம்மளோடது தான். அது ஜீனியில் போட்டதுனால ஒரு மாதிரி இருக்கும். என்ன குழம்பு இன்னைக்கு? என்ன குழம்பு வைக்கிறதுன்னு நானும் கேட்டு கேட்டு அழுத்து போயிட்டு, நம்மளாம் நான் உன்கிட்ட கேட்குறேன், நீ என்கிட்ட கேளு. நான் அத்தைகிட்ட கேட்குறேன், அவங்களும் திருப்புருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம வீட்டில் முருங்கைக்காய் இருக்கே, அதை பறிச்சுட்டு போய் ஏதாவது வைக்கலான்னு பார்க்குறேன். சாம்பார் வச்சிடலாம் பேசாம. சாம்பாரா? சாம்பார் புளிக்குழம்புன்னு எத்தனை தடவை. ஓ, எல்லாருக்கும் இதே பிரச்சனை தான் தெரியல. இதுக்கு தான் என்றைக்குமே எங்கள் வீட்டில் நான் தனி முடிவாக எடுக்கவே மாட்டேன். சரி குழம்பு என்ன வைக்கிறதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கமே, சரி இன்றைக்கி முருங்கைக்காய் தான் இருக்கே, போய் சாம்பார் வச்சிடலான்னு 2 முருங்கைக்காவை, பிஞ்சு முருங்கைக்காவை பறித்து விட்டு வந்துட்டேன். திடீர்னு மாமா சிக்கன் எடுத்துகிட்டு வரேன்ட்டு போயிட்டாங்க. ஐயோ, முருங்கைக்காய் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா கூட நல்லா முத்தி போயிருக்கும். அதுக்கு தான் பூண்டு உரிச்சிட்டு இருக்கேன். நம்ம எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தா சிக்கன் வந்ததுக்கப்புறம் சமைக்கலாம். பிரியாணி போட போகிறேன். காலையிலேருந்து இருந்துட்டு இப்போ பிரியாணி போடுறா பாருங்க. காலையிலேருந்து இருந்தேன். காலையிலேருந்து இருக்கிறது மேட்ரு கிடையாது. சிக்கன் எப்போ வருதோ அப்போ தான் பிரியாணி போட முடியும். எனக்கு வந்தது சிக்கன் 12 மணிக்கு. நான் என்ன பண்ணுறது, எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போட வந்தது 2 மணி ஆகிடுச்சு. பிரியாணி மட்டுமா இல்லை வேறு ஏதாவது குழம்பு வைக்கணுமா? குழம்பு வைக்கணும், சிக்கன் குழம்பு. ஃபஸ்ட்டு பிரியாணியை போட்டு எடுத்துகிட்டு போயிடலான்னு பிரியாணி போடுறேன். போன தடவை வந்துட்டு நான் இந்த குண்டானில் உள்ளே தான் போட்டேன். உள்ளே நிற்க முடியாது, ரொம்ப நிற்க முடியாதுங்கிற வேற. அந்த சரியாக வேகலன்னு சொன்னீல. ஆமாம், மேலே உள்ளது மட்டும் தம் போடும்போது வேகலை, ஒரு மாதிரி விரைச்சா மாதிரி இருந்தது. பெரிய குண்டான்லாம் எப்படி போட முடியும்? அதுல பெரிய குண்டான் போடலாம். என்ன தெரியுமா நான் பண்ணிட்டேன், சுடு தண்ணியை மேலே வைக்காம பச்சை தண்ணி எடுத்து மேலே வச்சுட்டேன். அதான் மேட்ரு. அதான் மேலே உள்ளது தம் ஆகி வேகாம போயிடுச்சு. மேலே உள்ளது தோசை வைப்பாங்க, அப்படி இல்லைன்னா வந்து சுடு தண்ணி வைப்பாங்க. ஆனால் நீ பச்சை தண்ணி வச்ச பாரு, உனக்கு அவார்டு கொடுக்கலாம் கன்ஃபார்ம். சரி, இன்னைக்கு பிரியாணி போடுறதுக்கு நிவி வந்துட்டு ஒத்துழைக்கணுமே. அவன் தூங்கினா மட்டும்தான். அவன் தூங்கிடுவான். எவ்வளோ நேரங்க ஒரு புள்ள தூங்கும்? கொஞ்ச நேரம். அவன் தூங்கும் போது இதெல்லாம் ரெடி பண்ண. அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான். இல்லைன்னா தூங்கியிருப்பான் தெரியுமா? ஆமா, ரொம்ப நேரம் தூங்குவான். சளி பிடிச்சிக்கிட்டு. அங்கே பாரு, மூஞ்ச பாரு சீத்து எப்படி இருக்குன்னு. தங்கத்துக்கு எப்பயுமே அவ்வளோ சீக்கிரம் சளி பிடிக்கவே பிடிக்காது. திடீர்னு ஒண்ணுமே பண்ணல, ஒரு மழை பெஞ்சு அதுல நனைஞ்சு அதை சாரல் பட்டு அதெல்லாம் நம்ம எப்பவுமே சுடு தண்ணி தான் கொடுப்போம்.
அப்படியே பச்சை தண்ணி குடிச்சாலும் அவனுக்கு ஒத்துக்கும். பச்சை தண்ணியில எல்லா குளிக்கும்போது இடத்துக்கும் கூட எவ்வளோ இடத்துக்கு ஒத்துக்கும். போயிருக்கோம். எல்லாமே ஒத்துக்கும். திடீர்னு அவனுக்கு எப்படி சளி பிடிச்சதுன்னே தெரியல. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். அது ஒரு இந்த டயத்தில் அப்படிதாம்மா இருக்குது. ஒரு 10 நாள் வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அவன் இருமும்போது ஒரு மாதிரி இருக்கு. பெரியவங்களாம் இருந்தால் நம்மளாம் இருமி அப்படியே துப்பிடுவோம். அவனுக்கு இருமி என்ன பண்ணுறதே தெரில. மூக்கால அப்படியே தண்ணியாக ஊற்றிக்கிட்டே இருக்கு. அதுவும் இல்லாமங்க நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேங்க. எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. நான் அந்த கமெண்ட்டை போடுறேன். நான் படிக்க மாட்டேன். நீங்களே படிச்சுட்டு அவங்களுக்கு என்ன சொல்லணுமோ நீங்களே சொல்லிடுங்க. எவ்வளோ வன்மம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு வன்மத்தை நான் பார்த்ததே கிடையாது. 18ஆம் பேர் கொண்டாடினது ஒரு குத்தோன்னு அது இந்த கமெண்ட் வந்திருக்கு. என்ன பார்க்குற? திராட்சையை பார்க்குறியா? திராட்சையை பார்க்குறியா தங்கப்பட்டோ? இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். இதில் என்ன ஒன்றுனா இது வதங்கிறதுக்கு தான் லேட் ஆகும். ஆமாண்டா, இது வதங்கிறதுக்கு தானே லேட் ஆகுது. ரொம்ப அது நல்லா செவக்கணுமா? ஆமாம், அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நேரம்னு பார்த்து மழை வந்துருச்சுங்க வேற பிரியாணி போடும்போது. இதோட 2வது டைமு. ஒரு டைம் அங்கே ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை அங்கே நல்லா மழை வந்துச்சு. அட மழையில் நான் அப்பப்போ வந்து பிரியாணி போட்டு போன மாதிரி இருந்துச்சு. இப்போ சரி நல்லா வெயில் அடிக்குது, வெளில போய் போட்டுக்கலான்னு வந்தேன். திடீர்னு வெயிலும் அடிக்குது, மழையும் பெய்யுது. காக்காவுக்கும் நரிக்கும் கல்யாணம் போல இருக்கு. அதானே சொல்லுவாங்க, வெயில மழை சேர்ந்து இருந்தா. காக்காவுக்கும் நரிக்கும் கல்யாணமா? வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டேன். இப்போ புதினா கொத்தமல்லி. மழை சரியான மழைதான். என்னடா பண்ற? என்ன பண்ற? மழை படாமல் பார்த்துக்கிறியா? எண்ணெயாக இருந்தால் மட்டும்தான் தெரிக்கும், மற்றபடி இதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. போயிட்டு வா. நல்லா வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு பிரியாணி மசாலாவும் அப்புறம் தனி மிளகாத்தூள் போட்டு 2 நல்லா வதக்கிட்டு கறியை போட்டு வதக்க வேண்டியதான். அது கூட அப்படியே சிக்கனை போட்டுப்போம். அந்த சிக்கன் உழுவுறப்ப ஏதோ என் மேலே வந்து ஐஸ் உழுவுற மாதிரியே இருக்குது. இன்னும் டைம் ஆக ஆக என்னென்னலாம் தோணும் பாரு. கொதி வர எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கோம். ஆமாம், மழையும் நின்றுடுச்சு. அப்பாங்கோ பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. சரியான மழை வருதுங்க. ஃபுல்லாக இருட்டிச்சு. சரி மழை வர பாரு இதுக்கு. சரி காத்து. ஐயோ அப்படியே இருட்டானோன்னே ஐயோ பிரியாணி போயிட்டுடான்னு நினைச்சேன். மூட்ரி எது தம்மாகிறதுக்குள்ள மழை வந்துருமோ நினைச்சேன். நல்ல வேலை இந்த மலைக்கு என் மேல கருணை இருந்திருக்கு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மழை வந்தா என்ன வரலாட்டி என்ன, எனக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க போய் சாப்பிடுவோம் ஃபர்ஸ்ட். நீ சாப்பிட்றத பார்த்தா எல்லாருக்கும் வந்துட்டு டெம்ட் ஆகிடும். மழைக்கு காரஞ்சாரமாக சூப்பராக இருக்கு. மழையை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. வெயிலில் சமைக்க போகிறோம்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே சமைக்க போனேன். ஆனால் மழை வந்துடுச்சு. நீ ஏன் ஃபீல் பண்ணுற அப்படின்னு எல்லாமே எனக்கு சாதகமாக அமைஞ்சிட்டு இன்னைக்கு. திவிசமா ஏன் மழை லேட்டாக வந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் பசியோட இருப்போமா, அதனால பிரியாணி போட்டோம் லேட்டாக வந்துக்கலான்னு வந்துச்சான். என்ன ஒரு அழிவு.
நல்லா இருக்கா? அவனோட சிக்கனை சாப்பிட மாட்டான், என்னோட முட்டையை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே பேர் சிக்கன்லாம் ஒதுக்கி வச்சுட்டு முட்டையாக சாப்பிட்றான். ஏன்னா சிக்கன் தான் சாப்பிடுவாங்க. இந்தாங்க. இன்னைக்கு மழை வரும்னு எதிர்பார்க்காமலே மழைக்கு இதமாக சூடாக சிக்கன் பிரியாணி போட்டு சாப்பிட்டாச்சு. இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய்.